ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னோடய ஹாட் வீல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஹாட் வீல்ஸ் 1978 டாட்ஜ் ரெட் எக்ஸ்பிரஸ். இன்னும் கொஞ்சம் ஃபியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய கலெக்ஷன்ஸில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. எல்லாமே எம்ஆர்பியில் தான் வாங்குற மாதிரி இருப்பேன், எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணலான்னு இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. இதை 179 தான் வாங்கியிருந்தேன். இது இன்ஸ்டாமார்ட்டில் இருந்து வாங்கினது. அவ்வளோ ரேர் பீஸ்லாம் கிடையாது. நார்மலாக ஒரு பல்க் ஒரு 10 கார்ஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது இன்ஸ்டாமார்ட்டில் இருந்து. அப்போ எனக்கு தெரியாது இதெல்லாம் நல்ல கலெக்ஷன் இல்லை, ஆனால் நல்லது தான் இருக்குது. நல்ல கேஸ்டிங் நல்லது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். இதில் எல்லாம் லைட்டில் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி ஒரிஜினல் ரியாலிட்டியாக மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் இல்லை எதுவுமே ஆட் பண்ணல. இல்லை நம்புறது எதுவுமே இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு. இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது டாட் 1978 டாட்ஜ் ரெட் எக்ஸ்பிரஸ் ட்ரக். அதுக்கப்புறம் வெஸ்பா ஸ்கூட்டர். இதுவும் 90s SS சூப்பர் ஸ்பெண்ட் 1966 உள்ளது. இதுவும் நான் இன்ஸ்டாமார்ட்டில் தான் இது வாங்கும்போது தான் இதுவும் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கியிருந்தேன். எனக்கு பிடிச்சது. இதில் ப்ளூ கலர் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் இன்ஸ்டாமார்ட்டில் அந்த டைமில் இல்லை. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நார்மலாக ப்ரௌஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன், ஒரு ப்ளூ கலர் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட கலர்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். ஓப்பன் பண்ணல, சும்மா கலெக்டபுளாக வச்சுருக்கலான்னு. இதுவும் 179 தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராக் டிவேகன். இதுவும் அன்றைக்கி எல்லாமே இருந்த ஒரு 10 காசு பக்கத்தில் 10 இல்லை ஒரு 9 காசு பக்கத்தில் இருந்துச்சு இன்ஸ்டாமார்ட்டில். அது கரெக்ட் நல்லதா இல்லை ஒரு நல்ல கலெக்ஷனானு சொல்லி பார்த்து வாங்காமல் சும்மா தான் வாங்கியிருந்தேன். அப்போது இதுவும் வந்துச்சு. ஆனால் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இன்னும் வச்சுருக்கேன். இப்போது இது கொஞ்சம் ஃபேன்சி கார் மாதிரி தான் இருக்குது. ட்ராக் டிவேகன் இதெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் அவ்வளோ நல்ல ஒரு டீட்டெயிலிங் எல்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இதுவும் 179 தான் கிடச்சிது. 163 சம்திங் அந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதில் எல்லாம் கம்மியாக தான், ஏதோ அந்த இன்ஸ்டாமார்ட்டில் ஆஃபர்ஸ் ஆகும் அந்த மாதிரி தான் கம்மியாக தான் கிடச்சிது. 179 கூட இல்லை, அதோட கம்மியாக தான் கிடச்சிது. நீங்கள் அப்பப்போ இன்ஸ்டாமார்ட்டில் ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா இப்போல்லாம் நான் உடனே போயிடுது. அந்த டைமெல்லாம் அவ்வளோ இல்லை நான் செக் பண்ணும்போது. இப்போல்லாம் டக்குன்னு அந்த டைமில் ஒரு நாள் நைட் நான் பார்க்கும்போது ஃபெராரி எல்லாம் இருந்துச்சு. அந்த 11 o'clock மேலே அவங்க டெலிவரி இல்லாதனால அது கிடைக்கல. ஆனால் மார்னிங் பார்த்தப்போ அந்த காரை இல்லை, காமிக்கவே இல்லை, சோல்ட் அவுட்டில் இருந்துச்சு. வாங்கியிருக்காங்க யாரோ. அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் போட்டேன். இது ஒரு ஏர்லி மார்னிங் கிடச்சிச்சு. இது சிங்கர் 21C. நான் அந்த டைமில் அப்போ தான் ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து நம்ம இதே மாதிரி டைகாஸ்ட் கார் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தப்போ தான் நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருந்தார், எனக்கு இந்த சிங்கர் அதுக்கப்புறம் ஃபெராரி இதை மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடச்சி நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன நினச்சேன்னா இதெல்லாம் ரொம்ப கலெக்டபுள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஐயோ இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டேன். பார்த்தேன், எதுவுமே செக் பண்ணல. இதெல்லாம் பெரிய கலெக்ஷன், இதெல்லாம் நம்ம ரீசேல் வேல்யூலாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி போட்டேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய ஒரு செட்டப். இப்போது இது அதுக்கப்புறம் அந்த டாட்ஜ் இந்த ஸ்கூட்டர் இதெல்லாம் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் கார் கலெக்ஷன்ஸு.
இதுவும் சிசிங்க 21C, இதுவும் 163 சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஏதோ ஆஃபரில். இதெல்லாம் சேர்த்து போட்டனால 1000, 1200, 300 ஏதோ சம்திங், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 8 months பேக் வாங்கினது. சும்மா நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுலேயும் டீட்டெயிலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பிளாக் டயர்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக கிளாஸி அந்த மாதிரி கிளாஸாக இருக்கும். ஸ்பாய்லர் வச்சுருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இந்த ஹெட்லைட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் அந்த லோகோ இந்த மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியல. இந்த லோகோஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் பக்காவாக இருந்திருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் ஹேக்கோ டைப் டி, இது ஒரு ஜப்பான் கார்னு நினைக்கிறேன். இதுலேயும் வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் எனக்கு அந்த டைமில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. கோல்டன் கலரில் அலாய்ஸு, அதுக்கப்புறம் சின்ன டீட்டெயில் உள்ள டிஸ்க் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்கான்னு தெரில. இல்லை சின்னதாக அந்த மாதிரி டீட்டெயில் எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த ஹெட்லைட்ஸ் இங்கே எல்லாம் நம்ம இது என்னன்னு தெரியுமா, இந்த இதை பார்த்து இதை வாங்கினோன்னா இதை மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். அதனால் நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். லைட்டில் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் 179 அவ்வளோதான் பண்ண முடியும், அது வேறு விஷயம். இந்த சின்ன காரில் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு தோணுது. ஆனால் இதை கூட அட்ராக்டிவாக பண்ணலாம். ஆனால் ப்ரீமியம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த STH THலாம் அதெல்லாம் டீட்டெயில்ஸ். இது 2025 மாடல் 405. இதுவும் நான் அந்த ஃபஸ்ட் டைம் வாங்கினேன் அப்போது இன்ஸ்டாமார்ட்டில் அந்த மாதிரி தான் பாருங்கள். இதில் டீட்டெயிலிங் இதில் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி லைட் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது நான் நிறைய கார்ஸில் பார்க்குறேன். இந்த கிளாஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லி கவர்டாக இருக்காது. மினி GT போனீங்கன்னா இங்கே இந்த இது இருக்குல்ல மிரரு, அதுவும் இதில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் காஸ்ட்லி, ஆனால் அது கொஞ்சம் கூட அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக இருக்கும். தென் டாப் வியூ கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ் லைட்டுக்கு கிளாரிட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த சில்வராடோ ஆன்டிக் செவி சில்வராடோவும் அதில் தான் கிடச்சிச்சு. இதில் இன்னொரு கார் கிடச்சிச்சு. அதை நான் முன்னாடி ஒரு சைட் வச்சுருந்தேன், அதில் போட்டேன். அது ரீசேல் ஆகிடுச்சு. ரீசேல் பண்ணிட்டேன், ஆகிடுச்சு இல்லை ரீசேல் பண்ணிட்டேன். அது ஒரு 300 rupees ரீசேல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேணாம், நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல்பிங் பண்ண வேணும்னு வச்சுருக்கேன். சில்வராடோ 19 செவி. இது ரொம்ப இப்போது அந்த காரோட இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ், இதில் இந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லி கவர்டு இருக்கும். அது இந்த ஹெட்லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலர் அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல லுக்காக இருந்திருக்கும். தெரியுதான், இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு ஒயிட் அடிச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக வேறு இருக்குது. பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, இன்னும் ஒரு 6 கார்ஸ் இருக்கும். இதெல்லாமே நான் ஒரு அட்டம்ப்டில் வாங்கினது. ஒரு அட்டம்ப்ட்னா இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்தேன், இருந்தது எல்லாமே ஃபேன்சி கார்னு பார்த்தா இருந்தது எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்டின் 67 ஆஸ்டின் மினி வேன். இந்த காரும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து அவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, ஏதோ மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம தூரம் இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தா அதுக்கு அந்த டிஃபெக்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் தெரியும். இதோட வீல் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் அட்ராக்டிவாக கலர்ஸாக இருக்குது. இங்கேயும் நல்லா இருக்குது. இன்னும் இப்படி தூரமாக பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கிட்ட வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் டீட்டெயிலிங் அந்த நல்ல டீட்டெயிலிங் தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலில் கட்டான மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி இந்த சில்வராடோவில் பின்னாடி அந்த என்ஜின்ஸ் அந்த கனெக்ஷன்ஸு அந்த இதெல்லாமே சைலன்சர் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இதில் அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் கிடையாது, சும்மா ஃப்ளாட்டாகவே இருக்குது. மேட் இன் மலேசியா 16 ஆஸ்டின் மினி வேன் அந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் பார்த்த வேறு எந்த கார்லையுமே
இந்த சில்வர் ஆடோ மாதிரி கொடுக்கவே இல்லை தெரியுங்களா. இதில் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் பின்னாடி அந்த நம்ம வண்டியோட இன்ஜின் சைடில் இருக்குது, பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே டீட்டெயில்டு. மற்றபடி எந்த கார்லையுமே இல்லை. அந்த சிசிங்கர்லேயும் இதுக்குள்ள டிஃப்யூசர் இருக்குது, ஆனால் மற்றபடி கீழே எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் இது பர்ச்சேஸ் பண்ணது இந்த போர்ஷ் கரையரா. இது கொஞ்சம் நான் 179 இது வாங்கலை. ஆமாம் 220 சம்திங் எந்தோ காசுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் 179 இது கிடைக்கல. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்கியிருந்தேன். மெனி ஃபார் யூ சைட்லாம் அவங்க கொஞ்சம் சீப்பாக போடுறாங்க எல்லாத்துக்கும். ஆனால் 179 தான் நான் வாங்க நினச்சேன். ஆனால் இந்த காரை பார்த்தோன்னே அந்த டைமில் அவ்வளோ ஐடியா இல்லாமல் இது வாங்கியிருந்தேன். இது கரையராதுனால இந்த வண்டி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். ஆனால் என்ன இது கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இம்போர்ட்டட் கார்டுன்னு நினைக்கிறேன். இது இந்தியாவில் அவர் இப்போ பேங்காக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வருவார். அவங்க நீங்கள் சேனல் அவரை வாட்ஸ்அப் இல்லைன்னா மெனி ஃபார் யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் குரூப்பெல்லாம் வச்சுருக்காரு. நிறைய காசு எல்லாம் போடுவார். மேக்ஸிமம் எல்லாமே இது மெயின் லைன் மட்டும்தான் அவர் வச்சுருப்பார். அவர் எப்போவுமே பேங்காக்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வராருன்னு தோணுது. இதில் ஒரு சிக்னேச்சராக மேரியோஸ் வால்கர் அந்த மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க. 90s அண்ட் திஸ் இஸ் போர்ஷ் கரேரா. இது நல்லாயிருக்கும். இதில் டீட்டெயில்டாக நீங்கள் இதில் தெரியுதான்னு தெரியல, இதில் ஒரு வீல் ஏதோ இருக்கும் பார்த்துருக்கேன். இதில் தானே இந்த காரில் நினைக்கிறேன். இந்த காருன்னு தெரியல. இதில் ஏதோ ஒரு வீல் பேக்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் கரெக்டாக பார்த்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்டாக நான் போட்டேன்னு நான் சொல்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் லைட்டிங் மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இது நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா இருக்கும். போர்ஷ் கரேரா. இதுக்கு கூட இன்னொன்று வாங்கியிருந்தேன், ஷெல்பி கோப்ரா. இது கூப்பே மாடல். இதுவும் நல்லாயிருக்கும். இது அந்த காரில் டயர் இருக்காது, இந்த காரில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு சின்ன டயர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இந்த இதில். இதே மாதிரி காரில் ஏதோ ஒரு காரில் உள்ள நாய்க்குட்டி மாதிரி எல்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்கும். இதுவும் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். கல்ஃபோட அந்த இதெல்லாம் ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. இந்த காரில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளாடி இந்த என்ஜினோட நம்ம வண்டியோட கீழே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. வெயிட்டாக வேறு இருப்பாங்க கொஞ்சம். இந்த கார் நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த கார் சில்வரோட நல்லா வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷெல்பி கோப்பும் நல்ல வெயிட்டாக தான் இருக்கும். பெரிய கலெக்ஷன்ஸ் கிடையாது, சின்ன கலெக்ஷன்ஸ். நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் டேட்டோனா. இதில் என்ன ஒன்றுனா இந்த ஹோண்டா சிவிக்கும் இதுவும் சேர்த்தே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போது 96 போர்ஷ் கரேரா, அதுக்கப்புறம் ஷெல்பி கோப்ரா, இந்த ரெண்டுமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இது கொஞ்சம் ஒரு 229 அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன் ரெண்டுமே. இல்லைன்னா 170 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணேன், ரொம்பலாம் கொடுக்கல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணி தான் வாங்கினேன் இது. அதுக்கப்புறம் இது மெனி ஃபார் அவங்க சைடில் இருந்து தான் இந்த ஹோண்டா சிவிக் வாங்கினேன். இது 179 தான் வாங்கினேன். எனக்கு இந்த ஹோண்டா சிவிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோண்டா சிவிக் அதுக்கு மாதிரி இன்னும் ஒரு கார் நான் பார்த்துருந்தேன், என்ன தெரியுமா, ஹோண்டா இது கஸ்டம் சிவிக். இன்னும் ஹோண்டா சிவிக்கில் சடான் டைப் இருக்கும்ல, அந்த கார் என்ன அப்போ ஒரு ப்ளூ கலர் இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நான் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மாதிரி எனக்கு தோணுனால நான் வாங்கலை. இது ஹோண்டா சிவிக். இது ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலர் உள்ள இன்டீரியர் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி தான் வீல்ஸு இதில் கீழே இதுவும் இது என்ன சொல்லுவாங்க, இதுவும் ஃப்ரண்ட் டிஃப்யூசன் சொல்லுவாங்க போல். அதே மாதிரி பேக்கில் ஸ்பாயிலரு ரொம்ப இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் பேசிக்காக ப்ளூ மாதிரி வரும், அதுவும் நல்லாயிருக்கும். அதுவும் இப்போவும் அவர் சைட்டில் இருக்குதுன்னு தோணுது. அது 179 தான் போட்டிருக்காருன்னு தோணுது. மெனி ஃபார் யூ .in. அவர் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பார். நீங்கள் பாருங்கள், அந்த சைட்டை வேணால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது 179 தான்னா
டெலிவரி சார்ஜ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 80 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் தோணுது. இதனால் இது எனக்கு பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த 57 செவி, இந்த 57 செவி இது நான் கேம்ஸ் பாபான்னு ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். இதுவும் 179 இல்லைனா 200 ருபீஸு. இது நல்லா எதனால் வாங்கினேன்னா, இது ஃப்யூச்சரில் நமக்கு கொஞ்சம் ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும், இல்லைனா இது கொஞ்சம் நல்ல கலெக்டபுளாக இருக்கும்னு தோணி தான் வாங்கினேன். எதனாலனா இதில் ஹாட் வீல்ஸ்னு எழுதியிருக்காங்க, லெட்டர்ஸ், இதை மாதிரி வேறு காசு அவ்வளோவா நான் பார்த்தது ரேராக இருந்துச்சு அந்த டைமில். இப்போது இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் எனக்கு ரேர் பீஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. இது கொஞ்சம் சம்டைம்ஸ் இது ஃப்யூச்சரில் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலிங்ஸ் இல்லை, நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு சின்ன கேப் இருக்கும், உங்களுக்கு தெரியுதான் இந்த சின்ன கேப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வாங்கும்போது அதில் நம்ம சைட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் வாங்கி பார்த்தா இதில் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் தூரமாக பார்க்கும்போது அழகாக தான் 57 செவி. ஆனால் இதுக்கும் இந்த இமேஜுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது, இருந்தாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 179 ருபீஸ், ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம கார் ஃபேன்ஸு அந்த மாதிரிலாம் இது ரொம்ப டீட்டெயில்டிங் அது 179 எதிர்பார்க்கக்கூடாது, இருந்தாலும் நல்லா இருக்குது. இது அதே மாதிரி கீழே வந்து சில்வரில் கொடுத்துருப்பாங்க, ஹீட்டு கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். இது இப்போவும் நான் ஏதோ ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன் 300 ருபீஸ் ஏதோ இருந்துச்சு, ஆனால் இதை நான் 179 ருபீஸ். இதில் எல்லாம் ஹாட் வீல்ஸ் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, இதேமாதிரி செவின்னு எழுதியிருப்பாங்க, 57 எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் இந்த கார் வாங்கினேன். அப்புறம் இனி 2 ப்ரீமியம் கார்ஸ் பார்க்கலாம். ப்ரீமியம் கார்ஸும் நான் அமேசானில் இருந்து வாங்கியிருந்தேன். கெஸ் பண்ண முடியுமா? பஜிரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் பஜிரோ. பிடிச்ச காரில் அது வாங்கலாம், இப்போவும் செகண்ட்ஸில் நல்ல கார்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் வேலை வச்சுச்சுன்னா நம்ம அது கஷ்டமாக போயிடும். அதனால தான் அந்த மாதிரி நம்ம காசு வாங்கலை. ஆனால் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பஜிரோ. இது 2 டோர் மாடல். அது இப்போ இருக்க நம்ம பஜிரோலாம் 4 டோர் 5 டோர் மாடல்ஸ் அது நல்லாயிருக்கும். அது அப்படி அது ஒரு போல்டு லுக் இருக்கும். அது கலர்ஸ் நான் இப்போ இதை பற்றி பேசலை, நான் நார்மலாக நம்ம பஜிரோவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லோ கலர், ரெட் கலர்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த காரும் அந்த பஜிரோவை பார்த்து தான் வாங்கினேன். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. அதுவும் இது அமேசான்லேயே 549 கிடச்சிருச்சு. அதே மாதிரி டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ எல்லாமே. இது 549, ஆனால் இப்போலாம் அது 900 ருபீஸுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த 3 காசும் இதோட சீரீஸில் வர்றது. இது 549, இது எம்ஆர்பி தான். நான் ஒரு வேறு எந்த காசுமே எக்ஸ்ட்ரா கொடுக்கல, டெலிவரி சார்ஜ் கூட கொடுக்காம எனக்கு இந்த கார் கிடச்சிச்சு. பஜிரோ ரியல் டயர்ஸ் வருமா அதே மாதிரி, ஆனால் கீழே அவ்வளோ டீட்டெயிலிங் கிடைக்குது, ஆனால் நல்லா இருக்குது. தாய்லாந்து மேக்கு. இங்கெல்லாம் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, லைட்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வேறு இந்த டயர் செக்ஷனில் வேறு எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, இதுதான் இங்கே பாருங்கள், இந்த லோகோ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு இது வேறு வச்சுருப்பாங்க, இந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல, நம்பர் பிளேட்டில் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்டில் லோகோ எல்லாமே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் தான். இப்போது இந்த நம்ம இதுலேயும் ரொம்ப பிடிச்ச காராக இருக்குது. ஆனால் உள்ளாடி இதில் ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் அது தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். டீட்டெயிலிங் அதில் கொஞ்சம் சொதப்பிடுச்சு இன்டீரியரில். மற்றபடி இதில் மிரர்ஸ் வச்சுருக்காங்க இந்த காரில். இந்த கார் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 549 ருபீஸுக்கு. ஆனால் இப்போது தான் காஸ்ட்லி. 999 இருந்துச்சு, 1299 நான் இங்கேயோ ஏதோ ஒரு சைட்டில் பார்த்தேன். அப்புறம் இன்னும் ஒரு ப்ரீமியம் காசு இருக்குது. F1 கார். F1 இது இப்போ தான் ரீசெண்டாக இந்த மாதம், இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஜூன் லாஸ்ட், ஆனால் இது ஜூன் ஃபஸ்ட்டில் வாங்கினேன்னு தோணுது. இந்த கிக்குன்னு இது எனக்கு இதில் கிக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். மெர்சிடஸ், அதுக்கப்புறம் ரெட் புல்,
அதெல்லாம் கொஞ்சம் ஃபெராரி அதெல்லாம் கொஞ்சம் ரேர் பீஸு. ஆனால் இது எனக்கு 799 கிடச்சிச்சு. நான் டெலிவரி சார்ஜா இல்லை டெலிவரி சார்ஜ் எதுவுமே கொடுக்கல. 799 இந்த கார் எனக்கு கிடச்சிச்சு. 2025 மாடல். ஆனால் இப்போவும் நிறைய வெப்சைட்ஸில் இது 799 இருக்குது. நான் இப்போவும் பார்த்தேன். அமேசானில் 899 போயிடுச்சு போல், இல்லை 800 சம்திங், இல்லை 800 899 ஏதோ இருக்குன்னு தோணுது. அமேசானில் நான் இந்த கார் இருக்குது இப்போவும். வேறு சைட்ஸில் எல்லாமே இந்த காரு 799 நான் பார்த்தேன். ஆமாம், ஃபஸ்ட் க்ரை இல்லை, இன்னும் ஒரு நம்ம மால்ஸில் எல்லாமே இருக்குமே அந்த டாய் ஷாப், அந்த ஷாப்பில் வேறு இருந்துச்சு நான் பார்த்தேன். 799 ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரெட்டோஸு, அதுக்கப்புறம் டயர்ஸு, இது கீழே வேறு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு இந்த பேக்கேஜ் ரொம்ப டேமேஜ் இல்லை, அது நார்மலாக ஒரு கவரில் மட்டும் வச்சு அனுப்பியிருந்தாங்க. இல்லை நம்ம மெனிஃபோர் சொன்னாங்க, இவங்க கார் அனுப்பும்போது அதை எனக்கு பபிள் ரேப் பண்ணி அதே மாதிரி ஒரு பக்காவாக அனுப்புவாங்க இவங்க. அதே மாதிரி கேம்ஸ் பாபா சைட்டு ஒரு இதுக்கே பபிள் ரேப் ஒரு 3-4 இது சுற்றி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க அமேசானில் அனுப்பும்போது சும்மா தான் அனுப்பியிருந்தாங்க. அதனால தான் இது டேமேஜ் ஆகுதுன்னு தோணுது. இந்த சைடு கொஞ்சம் பல்கியாக இருக்குது தெரியுமா, இந்த கேஸ் பார்த்திங்கன்னா பிளிஸ்டர் கேஸ் கொஞ்சமாக இந்த ரெண்டும். மற்றபடி கார்ட்ஸில் எதுவுமே டேமேஜ் கிடையாது. 2025 சீரீஸில் உள்ளது நல்லா இருக்கும். F1 டீமே கிக் சோபர் F1 டீம் 799 இது எம்ஆர்பி தான். இப்போ ஒரு நம்ம இந்த ஒரு 3 கார் 2 கார் தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கினேன். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் ஒரு 40 ருபீஸ் இதோட எம்ஆர்பியோட அதிகமாக கொடுத்தாங்க. மற்றபடி எல்லா காருமே நான் எம்ஆர்பியில் தான் வாங்கியிருக்கேன். இந்த கார் எம்ஆர்பி இது எனக்கு இப்போ தான் 1 மந்த் கூட ஆகலை இந்த கார் வாங்கி. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் சர்ச் பண்ணால் போதுங்க. இல்லை அப்போவே எந்த வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குங்காங்க. 799 நீங்கள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கிடுங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணிலாம் வாங்கலாம் தேவையில்லை. நமக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கலாம் தேவையில்லை. நான் அது கொஞ்சம் ரேர் பீஸ்னால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பலாம் பே பண்ணாதுங்க. ஒரு 200 டெலிவரி சார்ஜ் போடுறாங்களா, 300. ஆனால் அவங்க நம்ம இதை எல்லாமே ப்ராஃபிட்டுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஏதாச்சும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காரு இப்போ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அந்த காரை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். அந்த காரும் அது நம்ம சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம அந்த வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு அன்பாக்சிங்கில் நெக்ஸ்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ண காரு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா எம்ஆர்பி தான், ஆனால் டெலிவரி சார்ஜ்னு அவங்க ஒரு 300+ வாங்கிட்டாங்க. அது அந்த காரு அது கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டு இருந்தேன். அந்த காரில் அந்த மாதிரி டைப் ஆஃப் கார் பார்த்துருந்தேன். அது எனக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் டிமாண்ட் ஆகும்னு தோணுது. அதனால அது நம்ம கலெக்ஷனில் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கி ஆர்டர் போட்டிருக்கேன். 2 டேஸில் வந்துடும். நான் உங்களுக்கு கரெக்டாக வீக்கெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் அந்த காரு. ஆனால் அது அந்த கார் எம்ஆர்பியில் இருக்குது. எம்ஆர்பி ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க டெலிவரி சார்ஜ் எப்படியும் 100 ருபீஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு 200 போல் 300 ருபீஸ். ஆமாம், 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சைட்டும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஃபன் காப் அப்படின்னு ஒரு வெப்சைட் நினைக்கிறேன், நான் கரெக்டாக தெரில. உங்களை அப்டேட் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ, பை.